எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னை ட்ரேட் சென்டர்ல தான் இருக்கேன். ட்ரேட் சென்டர்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நம்பர் 1 டீலரான நம்மளுடைய வசந்தன் கோவோட குளோபல் ஹோம் ப்ராடக்ட் எக்ஸ்போ 2025 நடந்துட்டு இருக்கு. இது மார்ச் 14ல இருந்து 17 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்க எக்கச்சக்கமான ஹோம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் எல்லா விதமான பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பம்பர் பிரைஸா உங்களுக்காக ஒரு சவரன் நகையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா வாங்க. அண்ட் உள்ள என்ன மாதிரியான ஸ்டால்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். வசந்தன் கோ அப்படின்னாவே A to Z வீட்டில் என்னென்ன வேணுமோ அது எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் என்னென்ன ப்ரைஸில் இருக்கு, என்னென்ன பிராண்டில் இருக்கு, அவங்க வந்தவங்க எல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் 5000க்கு மேலே நீங்கள் கண்டஸ்டன்ட் கொடுக்க முடியுமா? நீங்கள் இந்த கிஃப்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த வாக்கியம் எழுதிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின். ஃபைன் ஃபைன் ஃபைன். பார்த்தீங்களா, ஒரு சவரன் நகை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு நம்ம கோல்டு வாங்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். பட் நம்ம வசந்தன் கோ இன்னைக்கு பம்பர் ப்ரைஸாக நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் உங்களுடைய நேமை இந்த சீட்டில் போட்டு ஒரு லக் பேசிஸில் உங்களுக்கு பம்பரான ப்ரைஸாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் தங்க நகை கிடைக்க போகுது. ஸோ சீக்கிரமாக வீட்டில் இருந்து கிளம்பி வந்து நம்மளுடைய எக்ஸ்போவில் நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம வசந்தன் கோல சின்ன விஷயம் கூட வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குளோபல் ஹோம் ப்ராடக்ட் எக்ஸ்போ 2025 நடந்துட்டுருக்கு. சீக்கிரம் வாங்க. ஃபுல்லாக வால்டாஸ் தானா? ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது மேம். நம்ம வந்து ப்ரைஸிங் ஆஃபர் கொடுக்குறோம், கோல்டு காயின் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் மேடம். கஸ்டமர் என்ன ப்ரைஸிங் கேட்குறாங்களோ அதுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் மேம். ஓகே, ஸ்பெஷலாக வோல்டாஸில் போனீங்கன்னா ஏசிக்கு வந்து காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி சொல்லுவாங்க. அது 5 இயர்ஸ் ஃபுல் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பெனிஃபிட்டான எல்லா கிளைம்ஸுமே நம்ம பண்ணிக்கலாம். அதில் நமக்கு அது இல்லாமல் அப்ளைன்சஸ்க்குமே வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேடம். இல்லை, அந்த மாதிரி இல்லை. நம்ம ஏசி என்ன ரேட்டில் எடுத்தாலுமே, என்ன டன்னேஜ் எடுத்தாலுமே காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி 5 இயர்ஸ் கொடுக்குறோம். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வரும். இன்னைக்கு வேர்ல்பூல்ல என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு சார்? ப்ரைசிங் ஆஃபர் போயிட்டு இருக்கு. பெஸ்ட் ஆஃபர்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால கஸ்டமர் வந்து ஃபேஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறாங்க. எப்படி கோத்ரேஜ்ல பார்த்துட்டு இருக்கீங்க வசந்தன் கோவோட ஆஃபர்ஸ்? உங்களுக்கு வசந்தன் கோவானே தெரியும் எப்படி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க நீங்க? ஃப்ரிட்ஜ் மட்டும் பார்க்க வந்திருக்கோம். என்ன கோத்ரேஜ்ல பார்க்கலாம் அப்படி பிளானா? ரெண்டு மூணு பிராண்ட் பார்க்கலாம். கோத்ரேஜ் அண்ட் வேர்ல்பூல் ரெண்டுமே. பட் இன்னைக்கு கொடுக்குற ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு வந்திருக்கீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். என்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு நிறைய வசந்தன் கோல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி வந்திருக்கீங்க? Yeah, of course. I mean, Vasantan Co. T Nagar branch visit பண்ணியிருந்தேன். They recommend me to visit here to fix the product. So it's a wonderful show. நிறைய பிராண்ட் இருக்கு, பார்த்துக்கலாம். Yeah, it's good. Yeah. Okay. இல்லையா, ஃப்ரிட்ஜ் பிளான் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் ஐ மீன் ஐம் டாக்கிங் டு மை வைஃப் டு கன்ஃபார்ம். ஐ மீன் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அவங்க பார்த்து 2-3 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபைனலைஸ் சம்திங் டுடே. ஹையர் பார்த்துருக்கேன், கோட்ரேஜ் பார்த்துருக்கேன். லெட் மீ ஃபிக்ஸ் அப் சம்திங். நான் ரெகுலர். தேங்க்யூ ஸோ மச். வசந்தன் கோலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு.
ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? இந்த ஆஃபர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? டிவி தான் வாங்கலாம்னு வந்திருக்கோம். இல்லை, எங்களுக்கு மெயின் இப்போ டிவி தான் வேணும். அதனால் டிவி பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். வேறு எக்ஸ்பிளைன்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஆஃபர்ஸ்லாம் ஓகே தான். இப்போ தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்க்யூம்மா, தேங்க்யூ. டிவி மட்டும் இல்லாமல் ஏசிலாம் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஆஃபர்ன்றதுனால என்னென்னு ஜஸ்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு வந்து இவங்க டிவி எடுக்க போகிறோம். அக்கா சிஸ்டர் இவங்க டிவி எடுக்க போகிறோம். சரி, அதனால் என்னென்னு விசாரிச்சு போகணும். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆஃபர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏசி பார்க்கலான்னு வந்தேன் மேடம். எக்ஸ்போன்றது நம்ம நீடு எப்பவுமே வருஷம் வருஷம் வசந்தகோ போட்டால் வருவோம். ஜஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். பட் என்ன எவ்வளோ இருக்கும், என்ன ப்ரைஸில் இருக்கும், சரி வீட்டுக்கு ஏசி தேவைப்படுது, என்ன மாடல் எடுத்தால் பெட்டராக இருக்கும், அதெல்லாம் நீடு பார்க்கலான்னு வந்திருந்தோம். பட் இருக்கிறதுலே நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது லாய்டு வந்து ஓரளவுக்கு 5 years வாரண்டி சொன்னாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் 1.5ல ஒரு 2 ஏசி எடுக்க போகிறேன் மேடம் இன்றைக்கி. ஆமாம், 2 ஏசி எடுக்க போகிறேன். ஆமாம், ஆஃபர் எல்லாமே நான் ஃபினான்ஸ் தான் போக போகிறேன். பட் நான் ஷோரூம்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். பட் ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது டிபிடி வியாபாரில் 100% வியாபாரில் இருக்குன்றாங்க. பட் அதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் அதனால் நம்ம இங்கே எப்பவுமே எக்ஸ்போன் போட்டாவே, வசந்தம் எக்ஸ்போன் போட்டாவே நம்ம கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வந்துடுவோம். நம்ம இந்த முறை தனியாக வந்திருக்கேன். போன டைம் பசங்க ஃபேமிலி எல்லாருமே வருவோம். நாங்கள் இன்னும் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு வசந்தன் கோக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வாங்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணாங்க? நாங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கலான்னு வந்திருக்கோம். என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க? பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ தான் வந்தோம், கேட்டுட்ருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதான். சரி, அதான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே. தேங்க்யூ. இல்லை, நாங்கள் ரெகுலராக வசந்தன் கோ கஸ்டமர்ஸ் தான். ஸோ எங்களுக்கு மெசேஜ் வந்தது. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நியூஸ்லேயும் பார்த்தோம். சரி, ஓகே, வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். நல்லா இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஒன்று ஒன்றா. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். ஹாய். ஹாய். ஹலோ. புது வீடு கட்டியிருக்கோம். அடடா, அப்போ நிறைய வாங்க வேண்டியது இருக்குமே. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எங்கே பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க. நம்ம வாங்கின பொருளில் 50%ன்றாங்க. சரி, பார்க்கலாம். அதனால் பார்த்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹாய்மா, வணக்கம். வணக்கம்மா. நாங்கள் டிவி வாங்கலான்னு வந்துக்கிறோம். சரி, அதை பற்றி தான் கேட்கல என்னன்ட்டு. இல்லை நான் ஆல்ரெடி எல்லாமே வாங்கிட்டோம். வசந்தவங்க தான் வாங்கிக்கிறோம். இப்போ அது டிவி என்ன ஆஃபர் வச்சு வாங்கிய பழைய டிவி 10-15 வருஷம் ஆகிடுச்சு. இங்கே வசந்தவங்க தான் வாங்கினோம். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இது புது டிவி 75 வாங்கலான்னு வந்துக்கிறோம். சரி, அதுதான் பேசிட்டு அது ஆயிடுச்சு. ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ வயசு வந்து இதுவரை ப்ராப்ளம் இல்லை. சரி, மாடல் அது 55, இப்போ 75 வாங்கலான்னு வந்துக்கிறேன். ஒரு எக்ஸ்போ நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியும்னா அது ஆல்ரெடி டிவிலே விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு சரி பார்த்துட்டு போகலான்னு நீங்கள் வந்துக்கிறேன். சரி, ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? Fine, how are you? Home appliances. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. we are just window shopping. இன்னும் செக் பண்ணல. ஒரு இதில் செக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஏசி மட்டும்தான் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. போஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ வசந்தன் கோல எத்தனை வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அம்மா அப்பா தான் அடிக்கடி இதை கமெண்ட் பர்ச்சேஸ். அப்பா தான் சொன்னார், எக்ஸ்போ கோயிங் ஆன் ஹியர், ஸோ கமெண்ட் டேக் அ லுக் சொல்லிட்டு we are here. டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. we are interested in couple of things. I hope we get it. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? மிக்ஸி என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு? எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? சாட்டிஸ்ஃபைடு தான். எத்தனை வருஷமா இங்க வாங்கிட்டு இருக்கீங்க? வசந்தன் கோவா எனக்கு தெரியல. ஆனால் ரெகுலராக நாங்கள் வசந்தன் கோவா ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் தாமரத்தில் வாங்குவோம், இல்லை வேலை செய்யறோம்.
ஓகே சார். இன்னைக்கு இங்க வந்து ஒரு எக்ஸ்போ நடக்குது அப்படிங்கறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம், மொபைல்ல மெசேஜ் ஆகும். தேங்க் யூ சார். நாங்க புல்லட் மிக்ஸ் வாங்கிட்டீங்களா? இங்க பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, எப்படி இருக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் இன்னைக்கு? ஓகே, பரவாயில்ல. ஓகே, எத்தனை வருஷமா நீங்க நம்மளுடைய வசந்தன் கோல வாங்கி? நாங்க இப்போ ஒரு 15 இயர்ஸா வசந்தன் கோ கஸ்டமர்ஸ் தான். எங்க வீட்டு எல்லா ப்ராடக்ட்டும் வசந்தன் கோ தான். சென்ட்டும் வசந்தம், எதிலும் வசந்தம். அடடடா, எங்களை விட நீங்க நல்லா சூப்பரா சொல்றீங்க. ஆமா. ஓகே மேம். இப்பதான் 2 மாசம் முன்னாடி இது மைக்ரோ ஓவனு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் வாங்குனோம். ஓகே ஓகே. இந்த எக்ஸ்போ போட்டோம்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் சார், வணக்கம். இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க? அயன் பாக்ஸ் வாங்க வந்தோமா? ஓ, வாங்கிட்டீங்களா? ஓகே, என்ன ஆஃபர் இருந்துச்சு? என்ன ஆஃபர்னு தெரியல, ஒரு பாப்பா நல்லா பேசி அது பேச்சுக்கோசரமா வாங்கிட்டோம். அடடடடடா. வசந்தனுக்கு ஓனருக்கோசரமா வாங்கணும். எத்தனை வருஷமா வசந்தன் கோல வாங்கி? நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கிருக்கோம். எந்த ஊரு? நான் சென்னை தாம்மா. சென்னையில தான். குளத்தூர் தான் இருக்கும். இப்போ ஒரு பிரான்ச் திறக்கிறாங்க போல உங்களுடைய இது. ஆமா, திறக்கிறாங்க. சரி, ஓகே, நான் ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஒரு குக்கர் அண்ட் அக்சசரிஸ். ஓகே, எப்படி சார், என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எப்படி இருந்தது? சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? ஆஃபர் இந்த தடவை நல்ல ஆஃபர் இருக்கு. ஓகே, அதனால ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஆஃபரை பார்த்து தானே. ஓகே ஓகே, ஹாப்பி. ஓகே, எத்தனை வருஷமா சார் வசந்தன் கோட? ஏற்கனவே நாங்கள் வசந்தில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடி ஷோரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து டைரெக்டாக இங்கே வந்திருக்கோம் இந்த ஆடை பார்த்துட்டு. நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் டிக்யூ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் காயத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த நாள்? செம்மையா போயிட்டு இருக்கு. நான் காலைல எந்திரிக்கும் போது வந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் இருக்கும்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ளேயே உட்காந்து ஷோ பண்ணிட்டே இருப்போமா, வெளியே விடுங்கப்பா என்ன அப்படின்னு தோணும். இன்னைக்கு வெளியவே வந்து கடையை போட்டு உட்காந்துருக்கோன்றப்போ செம்ம வைப்பு. அதுவும் இல்லாம நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வராங்களா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு என்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னா, நம்ம மிர்ச்சியில வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் கூட வந்து இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஹாப்பி மூமெண்ட். அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு ரேடியோல பேசுறதுக்கு எல்லாமே. அண்ட் இவ்வளவு பெரிய எக்ஸ்போல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா நாளுமே வந்து ஏதாவது ஒரு டைட்டில் இல்லைன்னா ஏதாவது டாபிக் வச்சு போவோம்ல. இன்னைக்கு என்னன்னா வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கக்கூடிய ஒரு நான் லிவிங் திங் இல்லைன்னா ஒரு பொருள். ஓகே, அப்படி உங்க லைஃப்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். இந்த மைக் என்கிட்ட கொடுங்க காயத்ரி, நீங்க சொல்லுங்க. அப்படி உங்க லைஃப்ல எந்த ஒரு பொருளை ரொம்ப நாள் நீங்க வச்சிருக்கீங்க? எந்த ஒரு பொருள் ரொம்ப நாள் வச்சிருக்கேன் அப்படின்னா அது மாதிரி போடாம ஒண்ணு கூட பொண்ணுங்கலாம் தூக்கியே போட மாட்டீங்க. என்னோட செல்போன்னு சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் முதல் வாங்கின ஒரு செல்போன். எத்தனை வருஷமா இருக்குது? அது வந்து நான் படிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 8thலயும் போன்? வீட்டுல போனா அதான் போன் வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். 8thலயும் போன் வாங்கி 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சின்ன ஒரு போன் செத்துருச்சு. அந்த போன் செத்து போச்சு. ஆனா அதோட பாடி மட்டும் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன். சூப்பர். சோ இதுதான் இன்னைக்கு டாபிக். இப்போ இது உங்களுக்கு ஓகே, ஜாலியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஹாப்பியா? எனக்கும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. சோ வசந்தன் கோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தங்க வந்து அப்படி சேர் இருந்து அப்படி திரும்பி ஒருத்தர் வந்து பேசினாவே அது வசந்தன் கோ சார் அவரு தான் வந்து நமக்கு ஞாபகமே வரும். சோ இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு வசந்தன் கோட நம்ம ரேடியோ மிர்ச்சி இணைஞ்சு பண்ணிட்டு இருக்க ஒரு ஷோ வந்து தெரியும். அவ்வளவு பெரிய இடத்துல வந்து நம்மளும் இங்க உட்காந்து ஒரு பார்ட்டா ஷோ பண்றது வந்து இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபீல். நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அங்கே நீங்க நம்மளே உட்காந்து ஷோ பண்றது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சேம் ஹாப்பினஸ் எனக்கும் இருக்கு. ஓகே, ஃபைன். நீங்க பர்சனலா உங்களுடைய வசந்தன் கோக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு? இங்க இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் தான். இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளும் லைக் உங்கள மாதிரி ஒரு பார்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபீல் டெஃபினட்டா. ஓகே, thank you so much. Thank you. Nice to meet you, Gayatri.